Hello friends, welcome back to our channel Aari World. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லீவோட லெந்த் வந்து 8 இன்ச். சோ நான் 8 இன்ச்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபர்ஸ்ட் வரைஞ்சு எடுத்துர்க்கேன். இப்படி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணும்போது ஈஸியா இந்த பேட்டர்ன் வந்து வரைஞ்சு எடுக்கலாம். இனி அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் மாதிரி வர டிசைன்ஸ் எல்லாம் எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ஸ்லீவ் டிசைனோட பேட்டர்ன். அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளாத்ல அந்த டிசைனை வரைஞ்சு எடுத்துர்க்கேன். இனி இந்த டிசைனுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் மாதிரி இருக்க டிசைன்ல நான் வந்து ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துர்க்கேன். சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம் டிசைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைனில் ஃபஸ்ட்டு நான் சென்டரில் சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சென்டரில் நம்ம சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு அதோட சைடில் வந்து நான் ஒரு 3 mm இந்த ஆன்டிக் பீட் அண்ட் இந்த ஒயிட் கலர் பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆன்டிக் பீட் இந்த ஒயிட் பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த சைடு அதே மாதிரி இருக்கக்கூடிய டிசைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி தான், ஆனால் ஒயிட் பீடும் அண்ட் இந்த சுகர் பீடும் யூஸ் பண்ணி சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சென்டரில் அதே மாதிரி சுகர் பீடு கொடுத்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ சுகர் பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி சைடில் இருக்கக்கூடிய இந்த டிசைனில் நான் இந்த மாதிரி டியூப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்.
நெக்ஸ்ட்டு அதுக்கு சைடில் எல்லாம் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸாக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீடில் இந்த மாதிரி மேலே கொண்டு வந்துட்டு அந்த நீடிலில் த்ரெட்டை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி நம்ம நீடில் எடுத்த அதே இடத்துல இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி எல்லா டிசைன்லேயுமே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனில் இருக்கக்கூடிய சென்டரில் நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த டிசைனில் நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் திலகம் ஸ்டோனை நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஸ்டிக் பண்ண அந்த திலகம் ஸ்டோன் நல்லா காஞ்சாச்சு. இனி அதை சுற்றி நான் வந்து இந்த சுகர் பீட் வச்சு அவுட்லைன் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போது சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்பில் இந்த ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் இந்த திலகம் ஸ்டோனோட டாப்பில் இந்த சின்ன ஒயிட் கலர் பீட் வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிசைனுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் எல்லாம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த கிளிப் ஸ்டோனை ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இதுதான் இந்த ப்ளவுஸ் டிசைனோட ஃபைனல் லுக். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.